செய்வாராக. தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 14ஆம் நாள் கூட்டத்துக்கும் வந்திருக்கிறோம் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். இதுவரை நம்மை நடத்தின தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவார். இந்த மாலை கூட்டத்திலும் தேவன் தாமே நம்மோடு கூட இணைந்து கொள்வாராக. ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த நாள் கூடுகையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான மாலைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எவ்வளவு இன்பமுமாக இருக்கிறது. அங்கே என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி வருகிற இந்த வேளைகளிலும் கர்த்தருடைய கரம் எங்கள் மத்தியில் அப்படி அசைவாடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை கூட்டத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை பாடல் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளை ஆசீர்வதியும் செய்தியை ஆசீர்வதியும் தெய்வம் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தேசத்தை எல்லாம் கண்ணோக்கி பாரும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரே, இந்த பாடுகள், உபத்திரவம், நெருக்கம் யாவும் இயேசுவின் நாமத்தினால் அதி சீக்கிரத்துல முடிந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவை விடுதலையோடு கூட ஆண்டவரே சபைகள் ஆண்டவரே திறக்கப்பட்டு ஆண்டவரே தேவ ஜனங்களாய் நாங்கள் கூடி ஆண்டவரே ஆராதிக்கிற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உலகம் எங்கிலும் ஆண்டவரே இன்றைக்கும் ஜனங்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதி நிமித்தம் ஆடுகிற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். தேவனுடைய கரம் ஆண்டவரை இறங்கி வரட்டும். ஆண்டவரை என்னை தருவேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஒரு மாபெரும் சமாதானம், ஒரு மாபெரும் சந்தோஷம் ஆண்டவரே உலகம் எங்கிலும் ஆண்டவரை வியாபித்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவ ஜனங்கள் ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். பூமி பந்தைகளும் ஆண்டவரே நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவே நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை விடையிலும் இந்த கொடுக்கைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தேவையை சந்திப்புடைய கிருபையின் காலம் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில பாடல்களை பாடி நாம் அப்படியே கர்த்தரை ஆராதிப்போம். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை
தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாவேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் மாறவரே, அல்பாவுமே நாமும் மாறவரே. ஆதியும் அந்தமும் மாறவரே, அல்பாவுமே நாமும் மாறவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கருங்களில் உடையவரே. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கருங்களில் உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சுகுமாரவே சுகுமாரவே சாதுவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் தெய்வமே அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவா உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவனே அப்பா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவா உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவா எங்களுடைய அடைக்கலமே அப்பா, ஆண்டவரே இயேசுவா எங்களுடைய பலனே அப்பா, ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நீர் போற்றுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுவா உமக்கே எல்லா மகிமையை செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இயேசுவா உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பரலோகத்திலே கர்த்தாவே அசைவாடி இருக்கிறவரே அப்பா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவா உம்மை போற்றுகிறோம் போற்றுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவா நீர் பரிசுத்தராய் இருக்கிறீரே தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இயேசுவா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவா பிதாவின் இடத்தில் கர்த்தாவே எங்களுக்காக பரிந்து பேசுகிற கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவா உம்மை துதிக்கிறோம்
துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பிரதான ஆசாரியரே அப்பா ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுடைய பலனே அப்பா ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா நீர் எங்களோடு இருக்கும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை தகப்பனே. ஆண்டவரே நீரே எங்களுடைய பலனாய் இருக்கிறீரே தகப்பனே. ஆண்டவரே சப்பா நீரே எங்களுடைய பலனாய் இருக்கிறீரே தகப்பனே. ஆண்டவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே அப்பா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்தே தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்தே தொழுவோம். விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். பூமி ஒளிந்தே போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. என் வாழ்க்கை அழிந்தே மறைந்து போம். விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வார்த்தை ஒருபோதும் மாறாததா இருக்கிறது தகவல். ஆண்டவரே இயேசுவின் வார்த்தையிலே பலன் இருக்கிறது தகவல். ஆண்டவரே இயேசுவை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கண்ணின் மணி கோடைகளை பாதுகாக்கிற தெய்வமே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவா சோதரும் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவா எங்களை ஒருபோதும் விட்டு விலகாமல் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவா கண்ணின் மணி கோலை பாதுகாத்துக் கொண்டு வருகிறீரே தகவல். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவா உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவா உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லையே தகப்பனே. ஆண்டவரே இயேசுவா உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவா உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சேனைகளின் கர்த்தாவே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவா உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பரிசுத்தரே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவா சோதரம் கர்த்தாவே. ஆண்டவரே மட்டுமாக கர்த்தாவே. ஆண்டவரே ஜெபிக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் ஏற்று கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு பதில் தரும்படி இயேசுவா நோக்கி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மிடத்திலே ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நன்றி இயேசுவின் நாமத்தில் செய்கிறோம் நல்லது. ஆண்டவரே கர்த்தாவே இந்த வேளையிலே கூட ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய தேசத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே எங்கள் தேசத்தின் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நன்மைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தர் நீர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஓ கர்த்தர் நீர் எங்கள் தேசத்தை ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்ணுவீராக ஆண்டவரே. ஓ கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஆண்டவரே ஓ மகிமைப்படுவதாக ஆண்டவரே. எல்லா குறைவுகளும் ஆண்டவரே ஓ கர்த்தாவே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே பொருளாதார தேவைகள் அனைத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த வேளையில் நீர் சந்திக்கும்படியாக ஆண்டவரே ஓ கர்த்தர் நீர் அதை சந்தித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே தேசத்தின் மேல் ஆண்டவரே கர்த்தாவே சேமத்தை ஆண்டவரே ஓ வர பண்ணுவீராக தகப்பனே, வர பண்ணுவீராக ஆண்டவரே. ஓ கர்த்தாவே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே கர்த்தாவே இந்த வியாதியினால் ஆண்டவரே ஓ போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அடைக்கப்பட்டிருக்க ஜனங்களை நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வியாதி ஆண்டவரே ஓ முற்றிலுமாய் அப்புறப்படுவதாக தகப்பனே ஆண்டவரே. ஓ எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே. ஓ கர்த்தர் நீர் அப்படியே செய்ய போற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ கர்த்தாவே கொரோனா வைரஸினால பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே ஓ கர்த்தாவே அனைவரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஓ நீரே நல்ல சுகத்தை தருவீராக, நீரே நல்ல சுகத்தை தாங்க ஆண்டவரே, நல்ல சுகத்தை தந்த ஆண்டவரே. அதிலிருந்து அவர்களை விடுதலை பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்கள் ஆண்டவரே ஓ கர்த்தாவே ஆளுகிற அனைவரையும் நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஓ கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்க, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே ஆண்டவரே. கர்த்தாவே அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போலீஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்ற அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் கர்த்தாவே ஆண்டவரே நல்ல ஒரு பாதுகாப்பை நீர் தருவீராக ஆண்டவரே. நல்ல ஒரு பாதுகாப்பை நீர் தருவீராக தகப்பனே ஆண்டவரே. ஓ கர்த்தாவே இந்த செய்தியிலும் நாங்கள் வாசித்தோமே ஆண்டவரே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல போலீசார்கள் ஆண்டவரே கர்த்தாவே இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாசித்தோமே ஆண்டவரே. சிலர் மரித்தும் போய்விட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஓ கர்த்தாவே நீரே ஆண்டவரே காவல்துறையினருக்கு ஆண்டவரே நல்ல ஒரு பாதுகாப்பை நீர் தாங்க ஆண்டவரே. ஓ இந்த நோயிலிருந்து ஆண்டவரே நல்ல ஒரு பாதுகாப்பை நீர் தருவீராக தகப்பனே. ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல மருத்துவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே தூய்மை பணியாளர்கள் ஆண்டவரே ஓ கர்த்தாவே அனைத்து ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஓ எல்லாருக்கும் வேண்டிய நல்ல பாதுகாப்பையும் ஞானத்தையும் நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தேசம் தோறும் உலகம் முழுவதும் இருக்கு ஆண்டவரே கர்த்தாவே பாதிக்கப்பட்ட ஜனங்களை நீர் ஆண்டவரே கர்த்தாவே சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஓ கர்த்தாவே தேசத்துல இருக்கிற ஊழியர்கள் ஆண்டவரே ஊழியர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஓ கர்த்தாவே நீர் அவருடைய ஊழியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஓ எல்லைகளை பெரிதாக்குங்க தகப்பனே. ஓ கர்த்தாவே அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது எந்த விதத்திலும் ஊழியத்துக்கு ஒரு தடையா இராதபடிக்கு ஆண்டவரே ஓ கர்த்தாவே இது நிமித்தம் ஆண்டவரே ஊழியம் ஆண்டவரை எழும்பி கட்டப்படத்தக்கதாக ஓ கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக ஆண்டவரை வந்திருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஓ நீரே அவர்கள் ஆண்டவரை அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து தேவனை துணை நிற்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்திற்கு அல்லேலூயா. வேளையில கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். தேவனுடைய வார்த்தையை நாம் இந்த வேளையில கேட்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை கூட்டத்திலும் கூடி வந்திருக்கிறவங்களால் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Let the Lord's name be glorified. Let the Lord bless each and everyone who have come here for this evening meeting today. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக in this evening today as the Lord to talk with us. கீழ்ப்படிதலினால் வரும் ஆசீர்வாதங்களை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. We are going to discuss about a blessing which comes from obedience. Let the Lord help us in this. ஒரு கதை உண்டு. There's a story. ஒரு ராஜா தன் அரண்மனையிலே ஆட்களோடு பேசுகிறார். ஒரு ராஜா தன்னுடைய அரண்மனையிலே தன்னுடைய ஜனங்களை குறித்து
என் நாட்டு மக்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அவையிலே ஒரு கேள்வியை அவர்களுக்குள்ளாய் வைக்கிறார். Let me start the sermon with a story. A king asked in his ministry, in his cabinet meeting, he asked, "How is my people? What kind of people they are?" அதிலே ஒரு முனிவர் அவரிடத்திலே ராஜாவிடத்திலே மூன்று பொம்மைகளை கொடுக்கிறதே பார்க்க முடியும். There arrives a sage, and the sage gives three different toys to the king. உன்னுடைய நாட்டு ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று அந்த மூன்று பொம்மைகளை ராஜாவிடத்திலே கொடுக்கிறார். He just gave those three toys and told, your people are like these three toys. ராஜா அதை வாங்கிவிட்டு அதனுடைய அளவை பார்க்கிறார். ஒரே மாதிரி இருக்கிறது. மூன்று பொம்மைகளும் ஒரே அளவாய் இருக்கிறது. அந்த மூன்று பொம்மைகளுடைய நிறையும் ஒரே அளவாய் இருக்கிறது. அவருக்கு அதை குறித்து ஒன்றுமே புரியவில்லை. The three dolls were same in measurement and same in size, and they were completely identical to each other. மறுநாள் வரும்பொழுது ராஜா அந்த முனிவரிடத்தில் கேட்கிறார், நீங்க கொடுத்த மூன்று பொம்மைகளும் ஒரே மாதிரி இருக்கிறது, ஒரே அளவாய் இருக்கிறது, ஒரே நிறையா இருக்கிறது, அதுல வித்தியாசம் இல்லை என்று சொல்லி. The next day the king calls the sage and talks with him, and he tells the sage the three dolls are completely identical. There is no change in weight, measurement, and anything. There is no change. உடனே அந்த முனிவர் ஒரு சின்ன குண்டுமணி எடுத்து immediately that sage took a bead. அந்த மூன்று பொம்மைகளிலும் ஒவ்வொரு பொம்மைகளிலே அந்த முதலாவதாக இருந்த ஒரு பொம்மையில ஒரு குண்டுமணி அதனுடைய காதிலே போடுகிறார். He just inserted that bead inside the ear of the first doll. அந்த பொம்மையில அந்த குண்டுமணி போட்ட உடனே அது மறு காதிலே, அதாவது ஒரு காதிலே போடும்போது அது இன்னொரு காது வழியாய் அது வந்து விழுந்து விடுகிறது. It entered through this ear and it got exited in the next this side of the ear. இரண்டாவது பொம்மையிலே அதே மாதிரி செய்யும் பொழுது அது அந்த காதிலே போடப்படும் பொழுது அது காது வழியாய் நுழைந்து அது வாய் வழியாய் வருகிறது. But the difference in the second doll is it entered through the ear and it came out through the mouth. மூன்றாவதாய் பொம்மையிலே போடும் பொழுது அது காதுக்குள்ளாய் செலுத்தப்படும் பொழுது அது வராதபடி அது இருதயத்திலே தங்கி விடுகிறது. But the change in the third doll is like when they placed that bead inside the ear, but it didn't come out of the doll. முனிவரும் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய ஜனங்களும் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். The sage tells the king that this is the kind of your people. உன்னுடைய ஜனங்கள் உன்னுடைய காரியத்திலே அவர்கள் ஒரு காதிலே நீ சொல்லுகிற வார்த்தையிலே ஒரு காதிலே கேட்டு இன்னொரு காதிலே விட்டு விடுகிறார்கள். இரண்டாவது பொம்மையிலே சொல்லப்பட்டது போல ஒரு காதிலே விடும் பொழுது அவர்கள் அதாவது கேள்விப்பட்ட காரியத்தை காதிலே கேட்டு அதை அவர்கள் வாய் வழியாய் புகழ்ந்து என்ன பண்ணுகிறார்கள், விட்டு விடுகிறார்கள். மூன்றாவது காரியம் சில ஜனங்கள் மாத்திரம் காதிலே அதாவது கேட்டு அவர்கள் தன்னுடைய இருதயத்திலே வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னார் அதனுடைய விளக்கமாக. Now the sage explains the characters of the doll and he compares with the people. The first thing he said, when the bead was inserted in the ear, it came out of the other ear. That means your people is like they hear your word and they just leave it, they don't follow it. And the second type is like it comes through the mouth. It means they hear your word and they give praise to your name. And the third type of people is like they hear your word and they keep that inside them. அதே போலதான் ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்த்தால் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நடக்காதபடிக்கு அதை மறுகாதிலே விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். We are also sometimes kind of people in the first time we hear the word but we just leave that without storing inside. அதே போல இரண்டாவது காரியத்தை போல ஆண்டுடைய காரியத்தை கேட்டுவிட்டு அதை குறித்து பேசிவிட்டு அதை அப்படியே விட்டு விடுகிறோம். At the second time we are also a kind of people of the second doll, kind of a doll. We hear the word and we just talk and we just leave it. மூன்றாவது காரியமாக மூன்றாவது ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை தங்கள் இருதயத்திலே வைத்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். The third type of people is like they hear the word of the Lord, they keep that in their heart and they follow the word of the Lord. இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை குறித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். In this evening let us discuss how a blessing is coming from the word of the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை நாம் தியானிப்போம். We can see the Gospel of Luke chapter 5 verse 5. அதற்கு சீமோன், ஐயரே ராம்
சோதிக்கப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம் என்றார். But Simon answered and said to him, Master, we have toiled all night and caught nothing. Nevertheless, at your word, I will let down the net. சீமோன் சொல்லுகிறார், பாருங்க, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். Simon said, but nevertheless, at your word, I will let down the net. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த காரியம் நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் கெனிசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். Here, the first and the second verse says, the Lord was standing near the lake of Gennesaret, and many people came to him to listen to the word of God. அந்த இடத்துல இரண்டு படகுகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். We can see there were two boats standing at the lake. அந்த ஒரு படகு சீமோன் பேதுரு தான் இருந்தது. One of them was owned by Simon Peter. இயேசு சீமோன் பேதுருடைய படகை தெரிந்து கொண்டார். But the Lord chose the boat of Simon Peter. இயேசு எப்பவுமே பிரச்சனை உள்ள ஒரு படகுல தான் அவர் ஏற விரும்புகிறவராய் இருக்கிறார். The Lord always wishes to get into the boat into trouble. ஏனென்றால் பேதுரு அந்த இடத்துல ஒரு போராட்டத்தோடு நெருக்கத்தோடு ஒரு தோல்வியோடு அந்த இடத்துல காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். Why? Because here Simon Peter is getting into is already into a trouble, into a struggle, and he is already been defeated. இயேசு அந்த படகிலே அமர்ந்து அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் போதித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். The Lord chose his boat and sat on it, and he preaches the gospel to the people gathered there. பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். Simon was also listening to the word of the Lord. ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்குள்ளாய் வருகிறது. When the word of the Lord came inside him, அந்த இடத்திலே ஆண்டவர் எவ்வளவு நேரம் பேசினார் என்று நமக்கு அங்க சொல்லப்படவில்லை. it is not written the time duration of the Lord preaching the people. அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். After preaching, the Lord said to Simon, launch out into the deep and let your nets in the sea. அதற்கு பிறகுதான் இங்க பேதுரு சொல்லுகிறார், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கவலையை ஆண்டவரிடத்திலே ஊற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். After this, Peter says answers to the Lord, and he says, the whole night we have toiled and we have not got any fish. அவன் நல்ல மீன் பிடிக்கிறதுல தேறினவனான ஒரு மனுஷன்தான். He was a well experienced fisherman. அவனுக்கு தெரியும் எங்க வலையை போட்டா மீனை பிடிக்க முடியும். He knows the place where to place the net to catch the fish. எந்த இடத்துல போட்டா அந்த மீன்களை நாம் அதாவது அந்த எப்படிப்பட்ட மீன்களை பிடிக்க முடியும் என்று அவனுக்கு தெரியும். He knows the availability of the type of the fish in the sea. ஆனாலும் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரிடத்திலே, ராமுழுதும் நான் பிரயாசப்பட்ட ஒரு மீனவனா இருந்து நான் ராமுழுதும் பிரயாசப்பட்டேன், என்கிட்ட ஒரு மீன் கூட என்ன பண்ணல அகப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்க முடியும். But he is telling to the Lord as an experienced fisherman, but he toiled all over the night, but they didn't get anything. இந்த மாலை வேளையில கூட நம்ம அநேகர் நினைக்கலாம், என் வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கங்கள் இருக்கிறது, என் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, இவைகளிலிருந்து யார் என்னை தப்புவிக்க கூடும், யார் இதிலிருந்து எனக்கு உதவி செய்ய கூடும் என்று சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம். We may be thinking that I have so many problems, I'm into distress, I'm into circumstances of not good circumstances, and who will save me from this? உங்கள் படகிலே கர்த்தர் ஏற விரும்புகிறார். There is the Lord who is getting into your boat. உங்கள் படகிலே அவர் ஏறும் பொழுது when he gets into your boat, திரளான ஆசீர்வாதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். he brings multiple blessing. இங்கே பேதுரு சொல்லுகிறார் பாருங்க, ராமுழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று. He says, Master, we have toiled all night and caught nothing. Nevertheless, at your word, I will let down the net. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவர்கள் வலை போட்ட பொழுது பாருங்க எப்படி இருந்தது என்று பார்த்தீங்கன்னா, when by listening to the word of the Lord, when they laid the net, how it was, தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். They began to catch fish that even the net got torn. அவன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் பாருங்க. How happy he would have been. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். Since he obeyed to the word of the Lord blessed him. அவன் மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெறாமல்
அங்க கூடியிருந்த ஆட்கள் பாருங்க சைகை காட்டுறாங்க. அப்பொழுது மற்ற படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்க நிரப்பினார்கள். 7வது வசனம் சொல்லுகிறது In the பாருங்க. 7th verse it is said, they signaled to their partners in the other boat to come and help them, and they came and filled both the boats so that they began to sink. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரமல்ல, நம்ம சுற்றியுள்ள யாவருக்கும் அந்த ஆசீர்வாதம் கடந்து போகும். The Lord's blessing is not only for an individual and not only for us, but the people with us. நாம் தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, When we obey to the voice of the Lord, அவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, to the word of the Lord, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். the Lord is able to give us blessing, to command a blessing. பேதுருவை பாருங்க, எல்லா தோல்வியான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இருக்கிறான். அவனால பெரிய மீனவன் தான், ஆனாலும் என்னால என்ன பண்ண முடியல, ஒரு மீனை கூட என்னால பிடிக்க முடியல என்று சோர்ந்து போய் இருந்த பேதுருவின் படகுல ஆண்டவர் ஏறினார். இயேசு ஏறின பொழுது பாருங்க, அந்த பேதுரு படகுல இயேசு ஏறின பொழுது கர்த்தர் ஒரு திரளான ஆசீர்வாதத்தை பேதுருக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். Yes, this experienced fisherman is been defeated sitting without getting not even a single fish, but when the Lord entered his boat, he gave a multiple blessing to him. தேவ பிள்ளைகளாய் நாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். When we listen to the word of God and we walk according to his word, he will bless our family. நம்முடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். He not only blesses our family but our nearby and our neighbors as well. எப்பொழுதும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இருப்போம். Every time we have to be listening to the word of him. அநேக நேரங்களில் பிசாசான ஆண்டுடைய சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு அநேக தடைகளை கொடுக்கும். Satan hinders you many times not listening to the word of the Lord. ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அதை நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும். When the Lord's word comes, it carries us to the blessing. பேதுரு ஒருவேளை சொல்லிருக்கலாம், இவ்வளவு நான் பிரயாசப்பட்டேன், என்ன நான் ஒரு திறமையான ஒரு ஆளு, என்னாலே முடியல என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவர்கிட்ட சொல்லிருக்கலாம். ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தை அப்படியே 100% அவன் 100% அதை நம்பி ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே திரளான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். Peter would have told the Lord that I am an experienced person, even I tried, I couldn't do, but he didn't say that, but he just completely obeyed to the word of the Lord and received his blessing. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். The Lord came to the earth for doing the will of the Father. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 6 இருந்து 8 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். In this verse in Epistle of Paul, Philippians chapter 2 verse 6 to 8 says, but made himself of no reputation, taking the form of bond servant and coming in the likeness of men, and being found in appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even the death of the cross. இங்கே சொல்ல, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக இந்த மனுக்குலம் பாவத்திலே அப்படியே மூழ்கி போகாதபடிக்கு, பாவத்திலே அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்த தேவன். The Lord came to this earth so that to save the humanity, the humankind, not to be dying in the sin, but to be repented in him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார் பாருங்க. The Lord died for us in the cross for our sins and for our mistakes and other things. He died for us in the cross. நாம் அடிக்க வேண்டிய இடத்திலே அவர் அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. The place we have to be hanged and crushed, he was being crushed there. அவர் சிலுவையிலே கீழ்ப்படிந்தபடினாலே நாம் எல்லாம் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கிறோம். Since he obeyed to the Father in the cross, we are living today. நம்மை பின்தொடர்ந்த எல்லா சாபங்களும் முறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். The curses which followed us
are being cut off. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்கிறது. He carried our sins, the Bible says. நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்கிறது. He carried and he took care of our sickness. ஏனென்றால் அவர் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாகவே இந்த உலகத்திற்கு வந்தார். Why? Because he came to this earth to do the will of the Father. கடைசி வரைக்கும் அவருடைய சித்தத்தை அவர் செய்து முடித்து ஒரு பெரிய ஜெயத்தை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். Until in the death of the cross, he did the will of the Father and gave victory to the world. தேவ ஜனங்கள் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை கண்டடையும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டார். நமக்காக அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. He gave his life for us, for the people to repent and to enter into the kingdom of God. ரோமர்ல நம்ம வாசிக்கும் பொழுது 5வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது. ரோமர் 5:19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். In Romans chapter 5 verse 19 says like this, for as by one man's disobedience many were made sinners, so also by one man's obedience many will be made righteous. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆதாமின் நிமித்தம் பூமிக்கு என்ன வந்ததா? பாவம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Sin entered the world through Adam. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் எல்லாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். We are being made righteous through Christ. ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே பூமிக்கு பாவம் வந்தது. Sin enters the earth due to disobedience of men. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். By one we all are made righteous. ஆண்டவர் விரும்புகிற காரியம் இந்த மாலை வேளையிலே தேவ ஜனங்களாய் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். The Lord expects something today in this evening. He expects to listen to his word so that we be blessed. அவருடைய வார்த்தைக்கு எப்பொழுது நாம் காத்திருக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை நாம் கூர்மையாக கவனிக்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். When we carefully listen to this word and carefully listen to his voice, he will be talking with us. அவர் நம்மை சரியாய் நடத்துகிற தேவன். He will properly guide us. அவர் நம்மை ஒருபோதும் நம் இடர்களுக்குள்ளாய் நடத்தாதபடிக்கு சரியான பாதையிலே கொண்டு செல்லுகிற He தேவன். is not putting us into distress, but he directs our path properly. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். He said, I am the way, the truth and the life. அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். When we walk in this way, we will be getting an eternal life. அவர் ஒருவரே நமக்காக மரித்த தேவன். He was the only one who gave his life for us. அவர் ஒருவரே நமக்காக உயிர்த்தெழுந்தார். He was the only one who got resurrected for அவர் us. ஒருவரே திரும்ப வந்து நம்மை அழைத்து செல்ல போகிறார். He is the only one who is going to come back to take us with him. அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். When we have to obey to the word of the Lord, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். the Lord will bless us. நாம் ஜெபிப்போம். Let us pray. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Father, we praise you, we thank you, Father. ஆண்டவரே, பேதுரு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது திரளான ஆசீர்வாதத்தை நீ பேதுருக்கு கொடுத்த தேவன். Lord, when Peter obeyed your word, you gave him a multiple blessings, O Father. நாங்களும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது Lord, when we obey to your word, Father, திரளான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. you are faithful and powerful to give us that much of blessings, O உம்முடைய Lord. சத்தத்தை கேட்கத்தக்கதாய் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. Lord, give mercy for us to listen to your word. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யும். Lord, to obey to your word and give us mercy. எல்லா சூழ்நிலையிலும் உமக்காக வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். In all situations, let us live for you, Father. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். We give you thanks, O Lord. உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் எடுக்கிறோம். All praises, glory and honor we give it to your name, Father. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். ஆமென். Amen. Amen. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். Let the Lord bless each and every one of you. Tomorrow at the same time we'll be gathering here. Be a part of this meeting and be blessed in Jesus' name.